இது முற்றிலும் தவறான கணிப்பு. அப்படி ஒன்று நிகழவே செய்யாது. காரணம், திமுகவின் ஓட்டு பலம் என்பது சிறுபான்மை. கணிசமாக ஒரு 15% சிறுபான்மை ஓட்டு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதைத்தான் தாவேக்கா தனியாக நிற்கும் போது பிரிச்சுட்டு போயிடுவாங்களே, அப்போது ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாக. நான் ஏற்கனவே சொன்னபடி திமுகவின் பலம் என்பது சிறுபான்மை ஓட்டு என்பது 15% வாக்குகளில் குறைஞ்சபட்சம் 10% வாக்குகள் திமுகவில் நிச்சயமாக திமுக பெறும். அதில் யாராலும் தடுக்க முடியாது. காரணம் என்றால், பிஜேபிக்கு நேரெதிரான கட்சியாக திமுக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. அதே திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தால் இது சிறுபான்மையினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெறுப்பாக பார்க்கப்பட்டுவிடும். அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஏன், நமது முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்களே இப்பொழுது அதை ஏதோ விரும்பி அந்த கூட்டணி போய் சேரவில்லை. அது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் போய் சேர்ந்திருக்கிற ஒழிய அது அவருக்கும் தெரியும். இதனால் தனக்கு சிறுபான்மையினர் ஓட்டு நிச்சயமாக பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலை அவருடைய சொந்த காரணங்களுக்காகவும் அவர் சென்று சேர்ந்திருக்கிறாரே ஒழிய ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பவர்கள் வெற்றி பெற முடியாது. கலைஞர்களே, நான் சொல்கிற அந்த கருத்தை எப்படி நான் சொல்கிறேன் என்றால், கலைஞர் அவர்கள் இருந்தப்போ சரி, பதவிக்காக காங்கிரஸுடன் அனைத்து விஷயமான ஒப்பந்தங்களும் செய்து உண்டார். அதாவது திமுகவோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, ஸ்டேட் லெவலில் நம்ம ஆட்சி பண்ணாலும் மாநில லெவலில் நம்ம ஆட்சி பண்ணுறதோட அவங்களோட நம்ம இணக்கமாக போகணும்னு நினச்சி தான் கலைஞர் அவர்களோட ஆட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். அதன்படி பார்க்கும்போது இத்தனை எம்பிகளை வைத்துக்கொள்ள திமுக பொதுவான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, எந்த ஒரு இதுவுமே மத்திய அரசோட இணக்கமாக பண்ண முடியல நம்மளால். ஸோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் பட்சத்தில் நாம் ஏன் திமுக பிஜேபியோடு இணைந்து செயல்பட்டு சில பல அமைச்சர்களை பெற்று மக்களுக்கு தேவையானது இன்னும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இணைந்தாலும் அது என்ன, அதில் என்ன? அது தேர்தலுக்கு பின்னர் அவர்கள் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். தேர்தலுக்கு முன்னர் அது எடுப்படாது, நிச்சயம் நடக்கும் வாய்ப்பில்லை. இது வீண் விவாதம். நிச்சயமாக அவருக்கு திமுக நிச்சயமாக கொஞ்சம் வைக்க மாட்டார்கள். தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் பிஜேபியுடன் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் இருக்கலாம். கண்டிப்பாக கலைஞர்களே, முடிவுக்கு வந்துடும். முடிவு நம்ம தலைவர்கிட்ட கொடுப்போம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் கலைஞர்களே. அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கூட்டணி ஒருபோதும் அமையாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்வது போல் ஒரு 3ஆம் கூட்டணி அமைந்தாலும் ஆனால் நம்ம அதை எடுத்த உடனே வெற்றி பெறுமான்றது நம்ம பார்க்க முடியாது. கணிசமான வாக்குகளை பெறலாம், பட் வெற்றி பெறுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான சந்தேகம் தான். ஏன்னா நாம் தமிழர் ஆல்ரெடி ஒரு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. புதிதாக வந்துள்ள ஒரு தாவேக்காவை நீங்கள் எப்படி ஒரு மாற்றமாக உருவாக்குவாங்கன்ற கருத்தை சொல்லி முடித்துவிட்டு மதுரையில் நடக்கும் திமுக மாநாடு ஒரு ஏதோ சாதாரண ஒரு மாநாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறீங்க. அதேமாரி ஒரு பயம் கலந்த மாநாடுகள் இருக்கலாம்ன்றது மாநாடு முடிந்த பிறகு தான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் மாவட்ட செயலர் மாற்ற முடியும்னு வார்த்தையை சொன்னீங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தை நீங்கள் மக்களுக்கு கொடுங்க.